மாமன்ற உறுப்பினர்களே, அலை வீசியது. அது விஜய் அலை, அது வெற்றி அலை, அது விசில் அலை. காசு பணம் கொடுத்தால் ஓட்டு கிடைக்கும் என நினைத்து செயல்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் அவற்றையெல்லாம் புறந்தள்ளி மாசு மறுபற்ற ஒரு தலைவனுக்காக எந்த தியாகம் செய்ய தயாராக மக்கள் களத்தில் குதித்ததை பார்க்க முடிந்தது. கூட்டத்திற்கு வலுக்கட்டாயமாக ஆள் சேர்த்து அனைத்து கட்சிகளும் செயல்பட்ட நேரத்தில் எங்கள் நெஞ்சம் நிறைந்த தலைவரை பார்த்துவிட வேண்டும் என்று சொந்த காசை செலவழித்து ஓடோடி வந்த மக்கள் தான் இறைவன் எங்கள் தலைவருக்கு அளித்திருக்கிற மாபெரும் அருட்கொடை. சூழ்ச்சிகள், தந்திரங்கள், முட்டுக்கட்டைகள், தடைகள் ஏராளம். அவற்றையெல்லாம் தனி மனிதராக தாங்கிக் கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்யாமல், அலப்பறை செய்யாமல், பயந்து ஒதுங்காமல் அமைதி வழி நின்று ஒரு அமைதி புரட்சியை புரட்சி தளபதி விஜய் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற அறைகோள் விடுத்தும் செவிசாயா நிலையில் இருந்த கட்சிகளின் எண்ணங்களையும் தொடர்ந்து சோர்ந்து போக செய்யும் வகையில் வந்த தேர்தல் கணிப்புகளையும் பொய்யாக்கி கூட்டணி இல்லாமல் தனி மனிதராக மக்களோடு மட்டும் கூட்டணி வைத்து ஒரு மாபெரும் வெற்றியை தமிழக வரலாற்றில் பெற்று காட்டிய பெருமை தளபதி முதலமைச்சர் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. தளபதி முதல்வர் அவர்களிடம் நாடும் நாட்டு மக்களும் நிறைய எதிர்பார்க்கிறார்கள். அவர்களின் கலங்களை விளக்கமாக எதிர்பார்க்கிறார்கள். உங்களால் மட்டும்தான் அவர்களை உயர்த்த முடியும். உங்களால் மட்டும்தான் அவர்களை உயர்த்த முடியும். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய துணை கண்டத்திற்கே தாங்கள் வழிகாட்டக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை என்பது மக்களின் ஏகோபித்த குரல் ஒலிக்கும் உயரிய ஜனநாயக மன்றமாகும். சமூக நீதி, கல்வி வளர்ச்சி, மொழி உரிமை, மாநில முன்னேற்றம், தமிழகம் உயர்வடைய வகுக்கப்பட்ட பல திட்டங்களுக்கும் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுக்கும் அடிநாதமாக விளங்கியது. நிறைவேற்றப்பட்ட பல தீர்மானங்கள் வரலாற்றில் இடம்பெற செய்தது. இந்த மாமன்றம் எவ்வளவு பெரிய மனிதர்கள் இந்த அவையை அலங்கரித்துள்ளனர். ஆக்கப்பூர்வமான கருத்துக்களால் தமிழகத்தை உயர்வடைய செய்துள்ளனர். இந்த அவைக்குள்ளே இருப்பதே மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமையை பெற்ற பலரில் நானும் ஒருவரானேன் உங்களாலே. இன்றைக்கும் என் அரசியல் வாழ்வில் பெரும் வைரக்கல்லாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பொறுப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பதவி! நான் சிறியவன். உண்மையிலேயே கண்ணீர் வருகிறது. மிகப்பெரிய கௌரவத்தை எனக்கு வழங்கி நம்முடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் என்னை சிறப்பித்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு மனதாக என்னை தேர்வு செய்து எனக்கு வாழ்த்துறை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.